சதுர்ஸ்ருங்கி மாதா. புண்ணியகா நகர் என்ற அழைக்கப்படும் புனேயில் குடியிருக்கும் சதுர்ஸ்ருங்கி மாதாவை பற்றி எழுதாமல் சப்தஸ்ருங்கி மாதாவின் தரிசனம் பூர்ணமாகாது என்கிறார்கள். மா சப்தஸ்ருங்கி 7 மலைகளுக்கு நடுவில் குடியிருப்பது போல மா சதுர்ஸ்ருங்கி மாதை 4 மலைகளுக்கு நடுவில் குடியிருக்கிறார். நான் பீமசங்கரம், புனே பார்வதி மற்றும் அஷ்ட விநாயகர்கள் தரிசனத்திற்காக செல்லும் போது இந்த தேவியின் தரிசனமும் கிட்டியது பெரும் பேர் என்று நினைக்கிறேன். நாங்கள் முதலில் சென்றது பீமசங்கரம் ஜோதிர்லிங்கம். அங்கு சுவாமியை தொட்டு நாமே பூஜை செய்யலாம். வெல்வம் சாத்தி வழிபட்டேன். பின்பு அங்கிருந்து ஓஜர் கணபதி கோவில், அழகான சுத்தமான கோவில். ஓஜரிலிருந்து லேனாத்ரி. இவர் குக்கா நதிக்கரையில் மலை மீது குடியிருக்கிறார். ரேனாத்ரி மலையில் உள்ள அநேக பௌத்த குகைகளில் ஒரு குகையில் தான் இந்த கிரிஜாத்மஜ் விநாயகர் குடியிருக்கிறார். மறுநாள் பாம்பேயில் இருக்கும் வஜ்ரேஸ்வரி மாதாவின் தரிசனம். இதை பற்றி முன்பே சொல்லி இருக்கிறேன். பிறகு சதாரா மகாபலேஸ்வர் பஞ்சகங்கா தரிசனம். அது முடிந்து பாலை கிராமம் அடைந்து பல்லேஸ்வர் தரிசனம், மிகப்பெரிய கணபதி. அங்கிருந்து மகத் ஸ்ரீ வரத விநாயகர் தரிசனம். மறுநாள் காலை 4 விநாயகர்கள் தரிசனம். ரஞ்சன்காவ், சித்தடேக், மயூர்காவ், கடைசியாக தேயூர் விநாயகர். இந்த மகா கணபதிகள் எல்லாரையும் தரிசனம் செய்துவிட்டு கடைசியாக சதுர்ஸ்ருங்கி மாதாவின் கோவிலை அடைந்தேன். அம்பிகை மலை மீது குடியிருக்கிறார். கிட்டத்தட்ட 200 படிகள் ஏற வேண்டும். நான் முதலில் ஏதாவது விவரம் கிடைக்குமா என்று அலுவலகத்துக்கு நுழைந்தேன். அங்கே அலுவலகம் மூடிவிட்டதால் என்ன செய்வது என்று கவலை. அங்கிருந்த மேலாளர் திரு ராஜ்மணி என்பவர் என்னை மிகவும் மரியாதையுடன் வரவேற்றார். அவரிடம் புத்தகங்கள் என்று எதுவும் இல்லாவிட்டாலும் அம்பிகை பற்றி சில விஷயங்கள் கூறினார். மகாராஷ்டிர தேவிகளில் முதன்மையான தேவி என்றார். 275 வருடங்களுக்கு முன்பு தேவி தன்னுடைய பக்தர் ஒருவர் கனவில் தோன்றி தனக்கு கோவில் கட்டும்படியாக பணித்தாள். பேஷ்வாக்கள் வழக்கம் போல கோவில் கட்டி அம்மையை தங்கள் ஆதர்ச தெய்வமாக ஆக்கிக் கொண்டனர். அன்னை ஸ்வயம் வெக்தம் ஸ்வயம்பு. அன்னையை மகாலட்சுமி, மகாகாளி, மகா சரஸ்வதி என்றும் ஸ்ரீ அம்பரேஸ்வரி என்றும் அழைக்கிறார்கள். அன்னை பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். நவராத்திரி விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அம்மையை பிரதானமாக கொண்டு இந்த விழாக்கள் எல்லாம் நடைபெறுகிறது. நான் மெதுவாக மலையேறத் தொடங்கினேன். புனே நகரம் கண்முன் விரிந்து கிடந்தது. படிகளை கடந்ததும் சமதளத்திற்கு வந்தேன். அங்கு வலது பக்கம் சப்தஸ்ருங்கி மாதாவின் பளிங்கு சிலை. அம்மையை வணங்கிவிட்டு சில படிகள் ஏறினால் நேரெதிரே பாலையில் அன்னை சதுர்ஸ்ருங்கி மாதா. அழகான உருண்டையான முகம், கழுத்து நிறைய ஆபரணங்களுடன், பட்டுடுத்தி, கிரீடம் சூட்டி, நாசாபரணத்துடன், பெரிய பொட்டுடன், 2 அழகான கண்களால் நம்மை வா என்று அழைக்கிறாள். வலது கண் சிறிது மேலேயும் இடது கண் சிறிது கீழேயும் இருப்பது போல அம்மை லேசாக தலை சாய்த்து தரிசனம் தருகிறார். சிந்தூரம் பூசப்பட்ட முகம், பேரழகு. இந்த குழந்தை போன்ற முகமுடைய தாய் தான் நம் ஜகத்துக்கே அன்னை. நான் ஸ்லோகங்கள் பாடினேன். பண்டிட்ஜி அன்னையின் பிரசாதத்தை அள்ளித்தந்தார். அம்மையின் கருவறைக்கு முன்னால் நாம் நிற்கும் மண்டபத்தில் கோலாப்பூர் மகாலட்சுமி, துளஜாப்பூர் பவானி, சப்தஸ்ருங்கி மாதா ஆகியோரின் பெரிய படங்களை மாட்டியிருக்கிறார்கள். நான் மீண்டும் ஒருமுறை அம்மையின் முன் போய் நின்றேன். அம்மா, என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து தரிசனம் தந்தாயே என்று மனமுருகி வேண்டிக் கொண்டு மெதுவாக கீழே இறங்கத் தொடங்கினேன்.